ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஓவுலேஷன் கிட் அண்டு ப்ரெக்னென்சி கிட். அது வந்து எப்போ யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஓவுலேஷன் கிட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓவுலேஷன் டே அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ 1ஆந்தேதி நம்ம வந்து பீரியட் ஆகிருக்கோன்னா கரெக்டாக நம்மளோட சைக்கிள் 28 சைக்கிள்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 14 டேஸ் கழித்து வந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும். அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிற அந்த டேயை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓவுலேஷன் டேன்னு சொல்லுவோம். சரியா? இது கரெக்டாக வந்து 28 சைக்கிள் உள்ளவங்களாக இருந்துச்சுன்னா 14 டேஸ் கழித்து வந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவோம். அதுவே 30 டேஸாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேஸ் தள்ளி, இப்போ 14 டேஸ்னால் அங்கிட்ட வந்து எத்தனை நாள்னால் 30 டேஸாக இருந்துச்சுன்னா ஒரு 16 டேஸ் கழித்து வந்து கருமுட்டை வந்து கர்ப்பப்பையிலேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஓவுலேஷன் டே இன்னைக்கு வந்து ஒரு 14th டே அன்னைக்குன்னு ஓவுலேஷன் டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இந்த முன்னாடி ஒரு 2 நாளும் அந்த பின்னாடி ஒரு 2 நாளும் வந்து மொத்தம் அந்த 5 டேஸ் வந்து ஒன் டே விட்டு ஒன் டே வந்து நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக நினச்சிருப்போம் பீரியட்ஸ் முடிஞ்சு எப்போ இன்டர்கோர்ஸில் இருந்தாலுமே நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இப்போ நம்ம பீரியட்ஸ் ஆன அந்த 1 மந்தில் வந்து ஒரே ஒரு கருமுட்டை தான் வெடித்து வரும். ஓகேவா? அந்த அந்த கருமுட்டை வந்து ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை வெடித்து வருதா, அது கூட ஒரு ஸ்பெர்ம் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு நல்ல பேபி, நல்ல க்ரோத்தான பேபி வந்து உருவாகும். ஓகேவா? இப்போ ரெகுலர் பீரியட் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஓவுலேஷன் டே வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிடலாம். 14th டேயாக இருக்கலாம், இல்லை 16th டே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் இர்ரெகுலர் பீரியடாக உள்ளவங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டான டேட்டை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. ஓகேவா? அவங்களுக்காக முக்கால்வாசி யூஸ் ஆகிறது தான் அந்த ஓவுலேட் கிட். ஓகேவா? அந்த ஓவுலேட் கிட் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, அந்த ப்ரெக்னென்சி கிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா, ப்ரெக்னென்சி கிட் மாதிரியே தான் வந்து ஓவுலேஷன் கிட்டும் இருக்கும். அது வந்து ரேட்டை பார்த்திங்கன்னா 500 சம்திங் இருக்கும். அந்த இதில் வந்து 5 கிட்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 30 சைக்கிள் அல்லது ஒரு 35 சைக்கிள் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 17th டேயில் வந்து நீங்கள் அந்த கிட்டை யூஸ் பண்ணி பார்க்கணும். இயர்லி மார்னிங் இருக்கிற யூரினை வந்து நம்ம அதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு டபுள் கோடு வந்துச்சுன்னா நமக்கு வந்து அன்றைக்கின்னு ஓவுலேஷன் டேன்னு அர்த்தம். அதுவே சிங்கிள் கோடு வந்துச்சுன்னா அன்றைக்கின்னு வந்து நம்மளுக்கு ஓவுலேஷன் டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நீங்கள் 1 டே விட்டு வந்து நம்ம வந்து அந்த கிட்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்து அப்பையும் ஓவுலேஷன் டேயா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். சப்போஸ் டபுள் கோடு வந்துருச்சுன்னா நீங்கள் அன்றைக்கும் அதுக்கடுத்து 2 நாளும் வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம்னே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி கிட். இப்போ நம்ம கன்சீவாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே யூஸ் ஆகிறது அந்த ப்ரெக்னென்சி கிட்டு தான். அப்போ நம்ம வந்து அதை எப்போ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 40 டேஸ் கழிச்சு பண்ணுவோமா, இல்லை எப்போ பண்ணுவோம், பண்ணுனா ரிசல்ட்டு என்ன பாசிட்டிவாக வருமா அல்லது நெகட்டிவாக வருமா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நார்மல் சைக்கிள் ஒரு 30 சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன், 30 டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 7 டேஸ் கழிச்சு 37 டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஓவுலேஷன் கிட்டை யூஸ் பண்ணுறது, அந்த ப்ரெக்னென்சி கிட்டும் ஓவுலேஷன் கிட்டும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுலேயுமே வந்து நீங்கள் வந்து இயர்லி மார்னிங் இருக்கிற யூரினை வந்து வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா டபுள் கோடு வந்துச்சுன்னா பாசிட்டிவ், அதுவே சிங்கிள் கோடு வந்துச்சுன்னா நெகட்டிவ். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது, ஆனால் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பயப்படாதீங்க. இன்னும் ஒரு 5 டேஸ் கழிச்சு வந்து நீங்கள் வந்து அந்த கிட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு டபுள் கோடு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம். அப்பையும் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக வருது, ஆனால் நான் வந்து கன்சீவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, கன்சீவ் ஆகிறதுக்குள்ள சிம்டம்ஸ்லாம் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து கிட்டு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிட்டில் வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ப்ளட் டெஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு
அது ஒரு 6 ஹார்ஸ் கழிச்சு வந்து ரிசல்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? பிளட் டெஸ்ட் எடுத்து 6 ஹார்ஸ் கழிச்சு வந்து ரிசல்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நம்ம கன்சீவாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இது வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேங்க. இப்போ வந்து கிட்டில் வந்து ஒரு கோடு நல்லா வந்து டார்க்காக இருக்கும், இன்னொரு கோடு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். அதுவும் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா சிங்கிள் கோடு மட்டும்தான் இருந்துச்சு, இன்னொரு கோடு வந்து தெரியவே இல்லை, சிங்கிள் கோடு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நானும் நெகட்டிவ்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து கீழே டஸ்ட்பினில் போட்டுட்டேன். அப்புறம் எனக்கு வந்து அது இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு 40 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, நம்ம கன்சீவாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி டவுட்டாகவே இருந்துச்சு. ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு வந்து திரும்ப அந்த கிட்டை நான் போய் எடுத்து பார்க்குறேன். அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் கோடு இருந்துச்சு, பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக வந்து இன்னொரு கோடு இருந்துச்சு. அதாவது ஒரு சிங்கிள் கோடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோடாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து நான் வந்து வேறு ஒரு கிட்டு யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்திங்கன்னா 2 டபுள் கோடு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் கிட் யூஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்து வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதில் வந்து பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் வந்து சொன்னாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட வேணாம். ஓவுலேஷன் கிட் வந்து யூஸ் பண்ணி அழகாக ஓவுலேஷன் டேயை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தாலே கண்டிப்பாக 100% நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.